பாணந்துறையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. நாட்டில் நேற்றும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இதன்படி பாணந்துறை ஹிரானாவில் நடந்த ஒரு ஒன்று கூடலின் போதே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்தேறியிருக்கின்றது. இதன்போது 35 வயதுடைய ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் மற்றொருவர் காயமடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பூந்துருளையில் பயணித்த 2 தாக்குதல்தாரர்கள் T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதாகவும் இதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை எனவும் விசாரணை நடத்தி வருவதாகவும் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். அரசாங்கத்துடன் ஒப்பந்தமிட்ட எதிர்க்கட்சி அச்சத்தில் ரணில் தரப்பு. எதிர்க்கட்சி தலைவரும் அக்கட்சியில் உள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளனர் என்ற அச்சம் எழுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய அமைப்பாளர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவரின் முதுகெலும்பற்ற தன்மையே அந்த கட்சியின் பின்னடைவுக்கு காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், எங்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் எங்கள் கட்சியை மீண்டும் வலுப்படுத்த விரும்பினார்கள். அதற்காக எங்களிடமிருந்து பிரிந்த தரப்பினருடன் நாங்கள் அனைவரும் உரையாடியுள்ளோம். மேலும் இந்த கட்சியை ஒரு பெரிய யானையின் அடையாளத்தின் கீழ் மீண்டும் கொண்டுவர வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருந்தது. ஆனால் எப்பொழுதும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் சிக்கிக்கொள்கின்றது. எதிர்க்கட்சி தலைவரும் அங்குள்ள அனைவரும் அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் வைத்திருப்பதாக நான் நினைக்கின்றேன். இது எமது கட்சிக்கு பெரும் சவாலாக மாறும் என்றும் அஞ்சுகின்றேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இன்னொருவின் கைகளுக்கு கிடைத்த ரணிலின் முக்கிய ஆவணம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையாக்கியிருந்தார். முன்னாள் ஊவா மாகாண முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டவை தொடர்பில் அவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பாக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விக்ரமசிங்கவுக்கு முன்னர் 2 சந்தர்ப்பங்களில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் புத்தாண்டு விடுமுறை மற்றும் வெளிநாட்டில் இருந்த தனது வழக்கறிஞர் இல்லாதது ஆகியவை அவர் முன்னிலையாகமைக்கான காரணங்களாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் சில சர்ச்சைகள் தற்பொழுது கிளம்பியிருக்கின்றன. அதில் சில ஆவணங்கள் அனுரகுமார திசாநாயக்கவின் கைகளுக்கு சென்றிருந்ததாக கூறப்படுகின்றது. அனுர் அரசாங்கத்தில் அபிவிருத்தி பணிகள் முற்றாக முடக்கம், சாகர காரியவசம் விமர்சனம். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தில் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் முற்றாக முடங்கியுள்ளதாக பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சனம் செய்துள்ளார். பத்ரமுல்லை நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் கருத்து வெளியிட்டவர், இந்த அரசாங்கம் பொதுமக்கள் மத்தியில் பகைமை உணர்வை வளர்ப்பதிலும் பொய்களை அள்ளு வீசுவதிலும் மட்டுமே கவனம் செலுத்தியிருக்கின்றது. அவ்வாறான செயல்பாடுகளினால் நாட்டுக்கு எதுவிதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதே நேரம் முன்னைய அரசாங்கம் மிகச் சிறப்பான முறையில் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வந்தது. நாடு முழுவதும் அபிவிருத்தி செயல்பாடுகள் நடைபெற்று வந்தது. ஆனால் இந்த அரசாங்கத்தில் இப்பொழுது அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டன. அதற்கு பதிலாக பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்டு இந்த அரசாங்கம் முன்கொண்டு செல்லப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். அரச ஊழியர்கள் தொடர்பில் வெளிவந்துள்ள தகவல். இலங்கையில் அரச மற்றும் அரை அரச துறைகளில் பணியாற்றும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 11,50,000 தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு சனத்தொகை மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் ஆரம்ப அறிக்கையின்படி இந்த விடயம் தெரியவந்திருக்கின்றது. அந்த அறிக்கையில் மேலும் அரச மற்றும் அரை அரச துறைகளில் மொத்தம் 11,50,018 ஊழியர்கள் பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஊழியர்களில் 50.5% ஆண்கள் மற்றும் 49.5% பெண்கள் என அறிக்கை குறிப்பிடுகின்றது. 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் அனைத்து அரச மற்றும் அரை அரச துறை நிறுவனங்களின் ஊழியர்களின் முழுமையான ஆய்வு கடந்த ஆண்டு நடத்தப்பட்டுள்ளது. இதன்படி அரச துறையில் 9,38,763 ஊழியர்களும் அரை அரச துறையில் 2,17,255 ஊழியர்களும் பணியாற்றுவது கண்டறியப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு ஆய்வின்படி அரச மற்றும் அரை அரச துறைகளில் மொத்தம் 11,19,475 ஊழியர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டு ஆய்வில் இந்த எண்ணிக்கை 46,543 அதிகரித்துள்ளது.
இந்த அறிக்கையின்படி அரச துறையில் பணியாற்றும் ஊழியர்களில் பெரும்பாலானோர் மத்திய அரசின் கீழ் பணியாற்றுகின்றனர். இந்த ஆய்வில் சுமார் 32,500 அரச மற்றும் அரை அரச நிறுவனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக சனத்தொகை மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. எவ்வாறாயினும் அரை அரச நிறுவனங்களில் துணை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. மேலும் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றைச் சேர்ந்த ஊழியர்களும் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என்பதுடன் அரை அரச துறையில் உள்ள தோட்டத்துறை தொழிலாளர்களும் இந்த ஆய்வில் உள்ளடக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது.